ஸ்ரீநகர் சங்கராச்சாரியார் டெம்பிள். இது ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோயில். அந்த மலை மேலே வந்ததுக்கப்புறமும் ஒரு 200 படிகள் மேலே ஏறித்தான் போகணும். என்ன ஒரு அழகான ஏரியா, மலைப்பகுதி, சின்ன ஸ்டெப்ஸு பாருங்க. ஆக்சுவலாக கீழே ஸ்ரீநகர், டால் லேக் அண்ட் லாட் ஆஃப் போட்ஸ், நிறைய போட்ஸ் கீழே நிற்கிது பாருங்கள். இதுதான் டால் லேக். ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கேபிட்டல். இப்போ நாங்கள் இந்த சங்கராச்சாரியார் மலை மேலிருந்து இந்த இதை ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மலை மேலிருந்து ஸ்ரீநகர் எப்படி காட்சி அளிக்குதுன்னு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம். இந்த கழுகு பார்வை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பார்வையில் அந்த நகரத்துடைய தோற்றம் எப்படி இருக்குது. நான் அந்த கோயிலை சுற்றியும் அப்படியே கீழ்ப்புறத்தில் அப்படியே நான் படம் எடுத்து காமிச்சிருக்கேன். அந்த பக்கம் மலை மேகங்கள், இந்த பக்கம் நகரம். நல்ல பெரிய ஊர் தான். கீழே இப்போது இந்த பகுதியில் தால் ஏரி காட்சி அளிக்குது. கீழே பாருங்களேன், அந்த ஏரியும் அந்த ஏரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த கிராமங்களும். சங்கராச்சாரியார் கோவிலுடைய நுழைவு வாயில் முன்பகுதி. இது பழங்கால அந்த கல் கட்டடம் பார்த்தாலே தெரியுது பாருங்களேன். ஆனால் அந்த ஒரு சின்ன பாதை தான், ஒரு கோட்டை மாதிரியான ஒரு தோற்றம். இதில் ஏறி மேலே உள்ளே போகணும். அது முன்னாடியே எல்லாம் வந்து பக்தர்கள் சாமி கும்பிட்டு அப்படி மேலே போகிறாங்க. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அப்புறம் சங்கராச்சாரியார் கோயில்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா, 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதாக சொல்லப்படுது. அதனால் வந்து சங்கராச்சாரியார் மலை, சங்கராச்சாரியார் கோயில் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த தர்மஸ்தா அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு தான் அந்த கோயில் வந்து இப்போ நிர்வகிச்சுட்டு வராங்க. அது நல்ல மலை மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அருமையான ஒரு கோவில். ஸ்ரீநகர் போகிறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. பழங்கால அந்த கட்டிட வேலைப்பாடு. சிவபெருமான் தான் இங்கே வந்து மூலவர். ஸோ ஈசனை வணங்குவதற்கு மற்றொரு சிறப்பான கோவில். பாருங்கள். நன்றி, வணக்கம்.